சிந்தாமணிக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரேகா யாரை காதலிக்கிறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதே போல் மீனா முத்துவும் இங்கே அதே யோசனையில் இருக்காங்க. சிந்தாமணி கிட்ட நிச்சயமாக பேச முடியாது. அந்த சிந்தாமணி இதுக்கு ஒத்துக்க போகிறதும் இல்லை. அப்படி இருக்கும் போது நாம் எப்படிங்க சத்யாவுக்காக அந்த சிந்தாமணி கிட்ட போய் பேச முடியுன்ற ஒரு குழப்பத்தில் தான் இங்கே மீனாவும் இருக்காங்க, முத்துவும் இருக்காங்க. ரேகா சத்யா இவங்களும் அதே குழப்பத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் முத்துவும் மீனாவும் விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சந்திரவு என்னடி சொல்கிறேன்னு அதிர்ச்சியில் வாயில் கையை வச்சபடி நிற்க சத்யாவை பார்த்து திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா சத்யா, உன்னால் இந்த வீட்டுக்கு வர பிரச்சனையெல்லாம் போதாதாடா? சிட்டியால் ஒரு பிரச்சனை வந்தது, இப்போ திரும்பவும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு வகையாக நல்ல வேலையில் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலை பார்க்குற ஓனரோட பொண்ணை காதலிக்கிறதா சொல்கிறேன். ஏன் மாப்பிள்ள, நீங்கள் அதை தப்புன்னு சொல்லக்கூடாதான்னு சொல்லி கேட்க, அத்தை யாருக்கு யார் மேலே காதல் வரும்னு சொல்ல முடியாது. காதலிக்கிறவங்க நம்ம கூட கடைசி வரையும் வரணும். அதில் சத்யா உறுதியாக இருக்கான், அந்த பொண்ணு இங்கே ரேகாவும் உறுதியாக இருக்கான். ஆனால் பிரச்சனை அது இல்லை. ரேகாவுடைய அம்மா சிந்தாமணி தான் ரேகாவுடைய அம்மான்னு இப்போ தான் நமக்கே தெரியும்னு சொல்ல, ஏண்டா சத்யா, அந்த பொண்ணு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கும்ல, அப்போவாது நீ வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. உங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் இங்கே செட் ஆகாது, வேண்டானே நீ சொல்லி விலகி இருந்திருக்கணும்லன்னு சொல்ல, அம்மா நிஜமாவே எனக்கு உண்மை எதுனே தெரியாதுமா. ரேகா என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூட இல்லை. ரேகா கடைசியாக தான் இந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா இந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியும்? காதலிச்சுட்டு இப்போது உங்கள் அம்மாவாலையும் அவங்க அம்மாவால் எங்களுக்கு வர பிரச்சனையால் நீ எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கிட்டு போட்டுட்டு போகிறதாம்மா ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பை நான் செய்யணுமா? ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சத்யா கேட்க, அம்மா சத்யா கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்லம்மா. அவங்க அம்மாவுக்காக நாம் ஒரு நல்ல பொண்ணை இழக்கணுமா? சத்யா மேலே ரொம்ப உயிராக இருக்கவங்க. அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது கூட அவங்க அம்மாவுக்கு எதிராக தான் என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்ல, அது இல்லடி, அன்னைக்கு இந்த சங்க தலைவி பொறுப்பில் நீ நின்னதுக்கும் உன்னை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கும் இந்த சிந்தாமணி பண்ண வேலையெல்லாம் பார்த்தியில்ல? உன்னை கத்தியால் குத்தி எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டான்னு பார்த்தியில்ல? அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை வீட்டுக்கு எப்படி அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்ப அந்த பொம்பளையை யோசிச்சாலும் நாம் யோசிக்க மாட்டோமா? இதனால் வர பிரச்சனைகள் என்னன்னு கூட நமக்கு யோசிக்க தெரியாதான்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப பயப்படுறாங்க. அத்தை நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்தன்னு சொல்ல, இப்போ என்னங்க பண்ண போகிறோம்? சிந்தாமணியை பார்த்து பேசினா இதுக்கான தீர்வு கிடச்சிருமா என்னன்னு அங்கே மீனா கேட்க, மீனா இதை பற்றியெல்லாம் யோசித்து நாம் நம்மளையே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேணாம். முதல்ல இவங்க அப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்கன்னு மீனா கேட்க, ஆமாம் அந்த பொண்ணே சொன்னிச்சில, எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு தான் இருக்காங்க, அவங்கள சேர்த்து வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை, நான் எங்கள் அப்பா கூட தான் அதிகமாகவும் இருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சில. அப்போது நாம் எதுக்காக இதை அவங்க அம்மா கிட்டே போய் பேசணும்? அவங்க அப்பாவுடைய சம்மதம் மட்டுமே இருந்தால் போதாதான் என்ன? முதல்ல நம்ம அவங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த பேசுவோன்னு சொல்லும்போது அதை கேட்டதும் இங்கே மீனாவும், சரிதாங்க, எனக்கும் இந்த விஷயத்தில் சரின்னு தான் தோணுது. உடனே எங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப குழப்பத்தோடு அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு எங்கள் புலம்பியபடி பார்த்துட்டு நிற்க, பக்கத்தில் வர முத்துவும் எங்கள் சந்திராவுடைய கையை பிடிச்சி, அத்தை என்னை நம்புங்க, அந்த சிந்தாமணியால் சத்யாவுக்கோ இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. சிந்தாமணிகிட்டேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் இருங்க அத்தை அப்படின்னு இங்கே அத்தையை சமாதானப்படுத்திட்டு முத்து மீனா 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, கிளம்பிட்டு நேராக அவங்கள பார்க்க தான் போகிறாங்க. ரேகாவுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. சத்யாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட, உங்கள் காரை நீங்கள் இங்கே தானே அடமானம் வச்சுருக்கீங்க, அது விஷயமா ஏதாவது பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு சரியான இடத்துல இந்த வந்துட்டு பணத்தை கட்டிட்டு தான் இருக்கார், பிரச்சனை எதுவும் இல்லை, வேறு ஏதாவது லோன் தேவைப்படுதா? என்ன சத்யா, உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏற்கனவே நீயும் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஐயா, எனக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களை என் லைஃப்பில் மறக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஆனால் நாங்கள் இப்போ பேச வந்தது அது விஷயமா இல்லை, நாங்கள் லோன் வாங்குகிற விஷயமா வரல, சத்யா விஷயமா தான் பேசிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, சத்யா விஷயமா பேசுகிறதுக்கு என்னம்மா இருக்கு?
சத்யா நல்லா வேலை பார்க்குறாரு. சொல்லப்போனால் சத்யாவால் இப்போ என்னுடைய கம்பெனி பல மடங்கு க்ரோத் ஆகிருக்குன்னு தான் சொல்வேன். நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாமே அவருக்கு கிடைக்க செய்யுது. அதை வச்சு தான் நாங்கள் என் கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வரவும் செஞ்சுருக்கோன்னு இந்த சத்யா பற்றி ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க ரேகாவுடைய அப்பாவும். இல்லை சார், நாங்கள் சொல்ல வந்த விஷயம் சத்யாவுடைய கல்யாண விஷயமா பேச வந்தோம்னு சொல்ல, ஓ அதுக்குள்ளே சத்யாவுக்கு பொண்ணு பார்த்தாச்சான்னு சொல்ல, ஆமாம் சார், பொண்ணு ரொம்ப பெரிய இடம். பொண்ணோட அப்பா கிட்ட தான் அந்த விஷயத்தை பற்றி முதல்ல பேசணும். பொண்ணும் இங்கே சத்தியம் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்காம வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. பொண்ணோட அம்மா கண்டிப்பாக இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க அப்பா கிட்டையாவது பேசணும் தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்னப்பா, தாராளமாக பேசுங்க, யார் என்னன்னு சொல்லுங்கள், நான் வேணா உங்கள் கூட வரேன்னு அங்கே ரேகாவுடைய அப்பா சொல்ல, அது சார், நாங்கள் பேச வந்ததே உங்ககிட்ட தானே அங்கே முத்து மொத்தமாக போட்டு உடைக்க அவர் அதிர்ச்சியாகி உட்காந்துருக்காரு. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் சார், நாங்கள் மொத்தமாக உங்ககிட்ட தான் சார் பேசிட்டு போகலான்னே வந்தோன்னு சொல்கிறாங்க. எதுவுமே புரியாமல் பார்க்குறாங்க. நாங்கள் கேட்டு வந்த பொண்ணே உங்கள் பொண்ணு தான் சார். உங்கள் பொண்ணு ரேகாவும் இங்கே சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் நீங்கள் மனசு வச்சா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் கிளம்பி நிற்க, முத்துவும் மீனாவுமே கிளம்பி நிற்கிறாங்க. என்ன சத்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது சார் அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு சத்யா, உன்னை நான் வேலைக்கு எடுத்தேன், அதுக்காக உன்னை என் மருமகனாக்கி நான் சந்தோஷமாக என் பொண்ணு கூட வாழ வச்சிட முடியுமான்னு சொல்லும்போது ரேகா நிற்கிறாங்க. அப்பா, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சத்யா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீயும் புரியாம மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பா நான் சரியாக தான் பேசுகிறேன். உங்கள் லைஃப் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி என் லைஃப் எனக்கு அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ளே எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, யாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, அம்மா அவங்க விருப்பத்துக்கு வாழணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற குணம் இல்லாதனால்தான் இன்றைக்கி நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் என்னோடய லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு பிரிவு வரக்கூடாதுன்றதுக்காக தான் சத்யாவை நான் சூஸ் பண்ணேன். சத்யா ரொம்ப நல்ல பையன். சத்யாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து வாழ்வோம். எங்களுக்குன்னு வரப்போகிற பசங்க எங்களை பார்த்து இங்கே கெட்டு போயிடக்கூடாது, அவங்க லைஃப் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி தான்ப்பா நாங்கள் வாழுவோம். உங்களை மாதிரியும் அம்மா மாதிரியுமான ஒரு வாழ்க்கையை நானும் சத்யாவோ வாழ்ந்துட மாட்டோம். நீங்கள் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சத்யாவை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுப்பான்னு அங்கே ரேகா சொல்ல, அதை கேட்டதும் ரேகாவுடைய அப்பா அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்காங்க. வசதி வாய்ப்பு இது எல்லாத்தையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குல்லப்பா, நீங்களும் வசதி வாய்ப்போட வாழ்ந்தவங்க தான். ஆனால் உங்கள் லைஃப்பில் சந்தோஷம்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லையே. அம்மாவும் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்கிறாங்க, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்கிறீங்க. அது போல தானேப்பா எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் எந்த தப்பும் இல்லையே. தப்பான பாதையில் போனால் ஒரு அப்பாவாக நீங்கள் கொண்டு என்னை தடுத்து நிறுத்துறது சரின்னு நீங்கள் சொன்னால் தான் நான் ஏற்றுப்பேன். நான் தப்பான பாதையில் போகலைப்பா அப்படின்னு ரேகா சொல்ல, ரேகாவை பக்கத்தில் கூப்பிடுற அப்பாவும் தட்டி கொடுக்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த விஷயத்தை பற்றி நானே உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். சத்யா மாதிரியான ஒரு பையனை உனக்கு பார்க்கலாமான்னு கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் நீ சத்யாவே பார்த்துட்டேன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தாம்மா இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள் அம்மா இதுக்கு சம்மதிக்க போகிறது இல்லையே. ஏற்கனவே மீனா தொழில் போட்டி எதிரி வேற. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிந்தாமணி இதுக்கு சம்மதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அங்கே அவங்க அப்பா ரேகாவுடைய அப்பாவும் சொல்கிறாங்க. சார், இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களுடைய சம்மதம் இருந்தால் போதும் சார். இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட நாங்கள் பேசுகிறதுலேயும் தப்பில்லை. ஒரு தடவை நாங்களும் அவங்கள போய் பார்த்து பேசிடுறோம் அப்படின்னு சொல்ல, பார்த்து பேசுங்கப்பா, இங்கே சிந்தாமணி என்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்ல, புரியுது சார், நாங்கள் சொன்னதை இவ்வளோ நேரம் நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கேட்க கூட மாட்டாங்க சார். நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஒருவேளை அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் கூட உங்கள் விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை நம்ம பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்ப அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கேருந்து முத்து மீனா 2 பேருமே சிந்தாமணியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மீனா, நாம் இப்போ இந்த வீட்டு வாசலில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சுன்னு சொல்ல, என்னங்க பண்ணுறது, சத்யாவுக்காக நம்ம இதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி வா மீனா, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. சிந்தாமணி இருக்காங்க. அடடே, நம்ம மீனா
என்ன இந்த பக்கம் சங்க தலைவி இந்த பக்கம் வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன சங்க தலைவியாக இருக்க, எதுவும் செய்ய தோணலை, இல்லை எதுவும் செய்யறதுக்கு தெரியலையா என்ன? யார்கிட்ட எப்படி பேசணும் எதுவும்னு தெரியலை. அதான் முன்னாடி இருந்த சங்க தலைவியான என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். அதான் உன் கூடவே உன் புருஷன் முத்து சுற்றிட்டு இருக்கானே, அவனை கேட்டால் அவன் சொல்ல போகிறான். அதை விட்டுட்டு என்ன தேடி எதுக்காக நீ வந்தன்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி கேட்குறாங்க. ஏற்கனவே சிந்தாமணிக்கு இங்கே மீனா மேலேயும் முத்து மேலேயும் கோவம், அதுவும் இல்லாமல் தான் பொண்ணு இப்படி அந்த சத்யா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்களேன்னு இன்னொரு கோவம். இது எல்லாத்தையும் தாண்டி சிந்தாமணி முத்துவை மீனாவையும் கோவத்தோட பார்க்க, இங்கே பாருங்க, நான் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக வரலன்னு சொல்ல, தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கன்னு, அது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாதுன்னு சிந்தாமணி சொல்ல, அப்போ முதலே நீங்கள் அதை கேட்டிருக்கலாமே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு முத்து சொல்ல, உடனே சிந்தாமணியுடைய முகம் மாடினாலும் உன் தம்பி சத்யாவை நானே கண்டிச்சிடலான்னு பார்த்தேன். இங்கே பார், ஓ தம்பி சத்யா கையும் காலையும் வச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வீட்டையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா, உன் தம்பி சத்யா என் பொண்ணு ரேகா கிட்டேருந்து விலகி இருக்கணும். அதை மீறி அவன் எல்லாம் மீறி போகிறது எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் உன் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு என் முன்னாடி வந்து நிற்க தான் செய்வனி அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கே சிந்தாமணியை பார்க்குறாங்க. என் தம்பிக்கு அப்படி ஏதாவது ஒரு வேளை ஆச்சுன்னா நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் இங்கே நிம்மதியாக இருந்துடலான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக விட்டுறக்கூடிய ஆள் நான் கிடையாது. என் அம்மா தங்கச்சி தம்பின்னு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை பார்த்துட்டு போகிற அளவுக்கு நானும் இங்கே அமைதியான ஆளு கிடையாது அப்படின்னு அங்கே மீனா சொல்கிறாங்க. எதுக்கு மீனா தேவையில்லாத பேச்சு, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடலாம். உங்கள் பொண்ணு ரேகாவும் இங்கே மீனாவோட தம்பி சத்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவங்க கல்யாண விஷயத்தை பற்றி இங்கே ரேகாவுடைய அப்பா கிட்டே பேசி நாங்கள் முடிவும் எடுத்துட்டோம். அந்த முடிவை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் நீங்கள் தான் அதை கேட்க தயாராக இல்லையே, இது ஏதோ வீர வசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு முத்து சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க. சிந்தாமணியோ பயங்கர கோவத்தில் இங்கே முத்துவையும் மீனாவையும் பார்க்க, இங்கே முத்துவும் மீனாவும் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. சரி வா மீனா, எப்படி இருந்தாலும் இந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறதில்ல, பின்ன எதுக்கு நாம் இவங்கக்கிட்ட பேசி நேரத்தை தாழ்த்திக்கிட்டு நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்ப, விஜயா பயங்கர கோவத்தில் அவங்களும் கிளம்புறாங்க. நேராக கிளம்பிட்டு பார்வதி வீட்டுக்கு போயிட்டு விஜயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் பையன் முத்துவும் அந்த பொண்ணு மீனாவும் ஏன் பொண்ணு வாழ்க்கையை தீர்மானிக்க ஏன் வீட்டுக்கு முடிவு வந்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி அதிகமாகிடுச்சா என்ன? ஒரு சங்க எலெக்ஷனில் நின்று போட்டிட்டு தேர்வு பெற்றதுனால இப்படி எல்லா வீட்டுக்கும் போய் சம்மந்தம் பேசுகிற முடியுமா? நான் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எதுக்காக இப்படி பேசுகிறீங்க சிந்தாமணி சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே விஜயா பார்த்து கேட்குறாங்க. இல்லை மாஸ்டர், இன்றைக்கி நடந்த இந்த விஷயத்த என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். முக்கியமாக என் பொண்ணோட வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணணும்னு விட்டதை நான் என்றைக்குமே விட மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். அதுக்கிடையில் அந்த மீனோட தம்பி சத்யாவில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்தாமணி கிளம்பி போக, விஜயாவை பார்வதி பார்த்துட்டே இருக்காங்க. விஜயாவும் பார்வதியை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக, அந்த பூ கட்டுறவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு கோவமாக அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்போது அங்கே பார்வதி சிவனை பார்த்து சொல்கிறாங்க, பாவங்க மீனா, பாவம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க தெரியுமா அந்த வீட்டில். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு பொண்ணால் அந்த வீட்டில் இருக்க முடியுமானா அது மீனாவில் மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எப்படி அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இன்னும் ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியலை. பாவம் மீனா இன்னைக்கு போய் என்ன நடக்க போகுதோன்னு விஜயாவை நினச்சி ஒரு பதட்டத்தோட பார்வதி நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு போன விஜயாவோ வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஏய் மீனா வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட, இந்த வரேன் அப்படின்னு கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்க மீனா வீட்டுக்கு வெளியே ஓடி வராங்க. ஸ்ருதி, ரவி, மனோஜ், அண்ணாமலை, முத்து, மீனா அப்படி எல்லாமே வந்து நிற்க, என்னாச்சு ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கியான்னு அங்கே விஜயா பார்த்து கேட்குறாங்க. அண்ணாமலையும், புது பிரச்சனையை நான் எதுக்காக கொண்டு வரணும்? பிரச்சனையை உங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்களே உருவாக்காமல் இருந்தால் பார்த்தாதான் முத்துவாலையும் மீனாவாலையும் தான் ஏதாவது பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, முதல்ல விஷயத்த சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி உன் தம்பிக்கு எதுக்கடி இவ்வளோ பெரிய ஆசை? பெரிய இடத்துல பொண்ணு கிடைக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வானா? ஒழுங்காக வேலைக்கு போனாமா வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே இருக்க ஓனருடைய பொண்ணையே கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினச்சா இதெல்லாம் என்னடி? இவ்வளோ பெரிய இடத்துல உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை வேற வந்துட்டா?
சங்க தலைவியானதுக்கு பிறகு உன் நடவடிக்கையும் சரியில்லை, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், எல்லாருக்கும் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கவ அப்படின்னு மீனாவை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட இந்த திட்டமும் செய்கிறாங்க. விஜயா பேச பேச இங்கே மீனாவுக்கு கோவம் வரதான் செய்து. இங்கே பாரு மீனா, இப்போ சொல்கிறதான், உன் தம்பி சத்யா அந்த ரேகா பின்னாடி சுற்றக்கூடாது. இதனால் சிந்தாமணி எவ்வளோ வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் உன் தம்பி சத்யாவுக்குன்னு இந்த வாடகை வீட்டில் குடியிருக்க எத்தனையோ வீட்டில் பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இடத்துலேருந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் இங்கே உன் தம்பிக்கு பெரிய ஒரு இடம்தான் வேணுமா என்ன? சிந்தாமணி எவ்வளோ பெரிய ஆள், வசதி வாய்ப்புலன்னு எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறக்கிற ஆள். அந்த அவங்களுக்கு ஈக்குவலாக உன் தம்பியை கொண்டு உட்கார வைக்கணும்னு நினச்சா தப்பில்லையா? ஊர்க்குருவி என்னதான் உயர பறந்தாலும் அது பறந்தே ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் உடனே அதுக்கு முத்து இங்கே விஜயா பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த ஊர்க்குருவி கீழே பறந்தாலும் அது இருக்கிற ஏரியாவுக்கு ராணியாவோ ராஜாவோ வாழ்ந்துட்டு போக தானே செய்யும். அப்படி தான் இங்கே மீனாவுடைய குடும்பமும். மீனாவோட குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அந்த குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது, அவங்க பற்றி இழுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அவங்கள எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனையில் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து கேட்குறாங்க முத்துவும். டேய், உன் பொண்டாட்டி புராணத்தை பாடுறதெல்லாம் இதோட நிறுத்துடா. உன் பொண்டாட்டி பாட்டை பாடினதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது இந்த வீட்டில் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. அதையும் மீறி ஏதாவது அந்த சத்யாவுக்கும் அந்த பொண்ணு ரேகாவுக்கும் ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஏதாச்சும் முடிவு பண்ணிய அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போய்ட்றாங்க. அப்போது மீனாவும் அமைதியாக நிற்க, முத்துவும் வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாக நிற்க, அம்மா எப்பயும் இப்படித்தான் மீனா, அதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நாம் முடிவு எடுத்த மாதிரி இங்கே ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் எந்த நாளையில் என்னைக்கு கல்யாணம் பண்ணணுமோ அன்னைக்கு கல்யாணத்தை பண்ணுவோம். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம அம்மாவையுமே இந்த கல்யாணத்துக்கு வரவழைப்போம். அப்போ தான் நீ சந்தோஷப்படுவேன்னு மீனாவை பார்த்துட்டு முத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் இது வருத்தமாகவும் இருக்குது. அத்தையே இப்படி பேசுகிறாங்களேன்ற ஒரு பதட்டமும் வருத்தமும் எங்கள் மீனாக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த நாள் சந்திரா சத்யா இவங்க 2 பேருமே எங்கள் மீனாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க. வாமா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட அண்ணாமலை இருக்காங்க. அண்ணாமலையும் நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன், முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரச்சனையை பற்றி யோசிச்சா பசங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது இல்லையா? முதல்ல முத்துவும் மீனாவும் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் பேசுகிறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கே கிளம்புங்க, இன்றைக்கி கூட நல்ல நாள் தான், நானும் உங்கள் கூட வரேன்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, ஆமாம் அவங்க நிச்சயத்துக்கு நாள் குறித்து கல்யாணத்தையும் சீக்கிரம் முடிச்சலன்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்ல, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது? ரேகா சிந்தாமணியுடைய பொண்ணு, சிந்தாமணி தான் இதில் முடிவெடுக்கணும். இதில் ரேகாவுடைய அப்பா குறுக்க வர்றதுனால ரேகாவோடைய வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க சிந்தாமணி எடுக்க வேண்டிய முடிவு. சும்மா ஆசையை மனசில் வளர்த்துட்ருக்காம போய் வேறு வேலை இருந்தால் பார்க்க சொல்லுங்கள் உங்கள் மகனை. ஒரு அம்மாவா நீங்கள் உங்கள் மகனுக்கு புத்திமதி சொல்லாமல் இப்படி அவன் செய்கிற தப்புக்கு கூட நின்றுட்டுருக்கீங்களே, இது சரியான்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே விஜயாவும் அதை பார்த்துட்டு இருக்க மீனா, போதும் அத்தை நிறுத்துங்க, எப்பயுமே என் குடும்பத்தை பற்றி இழிவாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. என் குடும்பம் அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு உங்களுக்கு? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை மட்டுமே தானே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையிலாவது குறுக்க வந்தாங்களா? நீங்கள் செய்யாத தப்பை தாண்டிமா என் தம்பி சத்யா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆரம்பிக்க, என்னடி என்ன சங்க தலைவி ஆனதுக்கு பிறகு வாய் ரொம்ப எகுறுது அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, நான் உண்மையை தானத்தை சொல்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் இவன் திருட்டு பையன், பைக்கு திருடவன், பணத்தை திருடனவன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் நடந்தது யாரால? சரி, அவன் அப்படியே தப்பெல்லாம் பண்ணிட்டு போனதாகவே இருக்கட்டும், இன்னைக்கு மனுஷனாக மாறி அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமைய போகுது, அதை நினச்சி நாங்களாம் சந்தோஷப்பட்டுட்ருக்கோன்னு சொல்ல, ஏன் சந்தோஷப்பட மாட்டீங்க? அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வரும்போது சந்தோஷப்பட தானே செய்விய அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, ஏன் அத்தை அப்போ நீங்கள் செய்யாத தப்பை தாண்டியமா நாங்கள் அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம்? இங்கே மனோஜுக்கு மலேசியா பொண்ணுன்னு சொல்லி ஒரு ரோஹிணியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க, அதனால் இப்போ வரைக்கும் வெறும் பிரச்சனையை மட்டும்தானே அனுபவிச்சிட்ருக்கீங்க. சரி அத்தை, அதையுமே விட்டுருங்க. ஆனால் இப்போ மலேசியாவை தாண்டி இங்கே அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஆசை வரும்போது எங்களுக்கு அந்த ஆசை கூட இல்லை. ஒரு நல்ல பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் போதும்னு தான் நானும் எங்கள் சீதாவும் ஆசைப்பட்றோம். அதுபோல் தான் எங்கள் ரேகா எங்கள் சத்யாவுக்கு எடுப்பான பொண்ணு, ஏற்ற பொண்ணு. நீங்களே நினச்சாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. ஏன் நீங்கள் எப்போதும் அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க?
ஆமாம், அவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களே, அதைத்தான் நானும் கேட்குறேன். இங்கே ரேகாவுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? ரேகா வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக அந்த முடிவை எடுக்கணும்? எதுவாக இருந்தாலும் ரேகா தானே எடுக்கணும். இது ரேகா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல ரேகாவும் வீட்டுக்கு வராங்க. இப்போ நான் தாங்க வர சொன்னேன்னு மீனாவும் சொல்ல, மீனா கூப்பிட்டதுமே இங்கே ரேகா ஓடி வந்து இங்கே அண்ணாமலைகிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏமா ரேகா, உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோ பெரிய மாப்பிள்ளை, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு போயும் ஒரு திருட்டு பையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறே, இது சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகாவை பார்த்து விஜயை கேட்கும்போது அதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே உடனே ரேகா சொல்கிறாங்க, ஆண்டி இது ஏன் லைஃப், என்னுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். எந்த டெசிஷனாக இருந்தாலும் நான் தான் எடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கே அதில் எடுக்க நான் உரிமை கொடுக்காதப்போ நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்தில் உரிமை எடுத்துக்கிறீங்க? எனக்கு எங்கள் அப்பா மட்டும் போதும். ஏன்னா எங்கள் அப்பா மட்டும்தான் என் மேலே உண்மையான அக்கறையோடு இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சாலே போதும். இந்த விஷயத்தில் நீங்கள் அனாவசியமாக தலையிட்டு நீங்கள் அவமானப்பட்டு நிற்க வேண்டாம். இதில் நீங்கள் ஒதுங்கிக்கிறதா உங்களுக்கும் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரேகா சொல்ல, ரேகாவும் சத்யாவும் இருக்காங்க. சரி, ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம், அது விஷயமா தான் நான் பேச போகணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு அண்ணாமலை உள்ளே போகிறாங்க. வெளியே நிற்கிற விஜயாவை பார்த்துட்டு உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இதுக்கப்புறமா எங்கள் சத்யா விஷயத்துலேயும் ரேகா விஷயத்துலேயும் தலையிடாமல் இருங்க. எதுவாக இருந்தாலும் இனி நாங்களே பார்த்துக்குறோம். ஆமாம், இப்போ வந்து ரேகா கிட்ட தப்பாக சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஹரிணி வரும்போது ஹரிணி கிட்ட இங்கே மனோஜை பற்றி நான் தப்பாக சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? முதல்ல என்னையே தான் இங்கே பொண்ணு பார்க்க வந்தார். அப்புறம் கல்யாண மண்டபத்துலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ வரைக்கும் வீட்டில் சொல்லவும் இல்லை. கடைசியாக இந்த விஷயம் தெரிய வந்ததே வேறு விஷயத்தினால தான். அது மட்டும் இல்லாமல் 30 லட்சம் வீடு வாங்குறோன்னு சொல்லி ஏமாந்தவர். கொஞ்சம் கூட எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் பொறுப்பே இல்லாத ஒரு மனுஷன், முட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனை நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு ஹரிணிக்கிட்ட நான் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படின்னு பதட்டத்தோட விஜயா சொல்ல, பதட்டப்படாதீங்க அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக பேசுகிற அளவுக்கு நான் மோசமான பொண்ணும் கிடையாது. உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் பேசவும் முடியாது, பேசவும் வராது. நான் எப்படியோ அப்படி தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி உள்ளே போக அதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. சந்திராவையும் சீதாவையும் அங்கே நிற்கிற சத்யாவையும் பார்த்துட்டு அவமானத்தோடு நின்றுட்டுருக்காங்க. சத்யாவும், அம்மா வாங்கம்மா நம்ம கீழே வெயிட் பண்ணலான்னு சொல்ல, உன்னை சந்திரா சொல்கிறாங்க, நம்ம இதுக்கடா கீழே வெயிட் பண்ணணும், இது என் பொண்ணு வீடு, என் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். நான் ஒன்று இங்கே 10 நாள் 20 நாள் தங்கிட்டு போகிறதுக்கு வரலையே. என் பொண்ணு இங்கே உனக்காக கல்யாணம் பேச முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காங்க. இருடா சம்மந்தி வரட்டும்னு சந்திரா சொல்ல, அம்மா இதை தானம்மா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு கீழே அடங்கி போகணுன்னு மட்டுமே நினைக்கக்கூடாது. அவங்க வசதிப்பட்டவங்கன்னா உங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணுமா என்ன? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வாழணுன்ற அவசியமும் இல்லை. நாமளாக இருந்தாலே போதுமா? உண்மையை நேரடியாக வெளிப்படையாக பேசினாலே போதுமா? அந்த உண்மை நேர்மையும் நம்மக்கிட்டே இருக்குது. மற்றவங்க மாதிரி போய் பித்தலாட்டம் இது எதுவும் நமக்கு வராதுன்னு சீதா அங்கே நின்றுட்டு இருக்க விஜயா முகத்தில் அடிக்க மாதிரி பேச, விஜயா ரொம்ப அவமானப்பட்டு உள்ள கோவத்தோடு என்ட்ரி ஆகுறாங்க. இங்கே முத்து, மீனா, அதுக்கப்புறமா அண்ணாமலை இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. இங்கே சத்யாவையும் ரேகாவையும் கூட்டிகிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை குறிக்கணும், நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை குறிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவிலேருந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜோசியரை பார்க்க முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. ஆனால் இங்கே விஜயா போட்ட அத்தனை பிளானும் சொதப்பலாயிடுச்சு. சிந்தாமணியும் இங்கே போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாகி அதுவுமே இங்கே எதுவும் நிறைவேறலை. முக்கியமாக இது ரேகாவே தனிப்பட்ட முறையில் எடுத்த விஷயன்றதுனால சிந்தாமணி தலையிடவும் முடியலை.